எல்லா நிலைகளிலும் மிக சிறப்பாக இந்த மறைக்கல்வி நன்னெறி துறையிலே இந்த பள்ளி காட்டி வருகிற ஆர்வத்திற்கு நீங்கள் ஒதுக்குகிற நேரத்திற்காக இந்த மறை மாவட்டம் உங்களை அன்போடு பாராட்டுகிறது. நிறைய பேர் பரிசு வாங்கியிருக்கீங்க. உங்கள் ஸ்கூலில் தான் நிறைய வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பரிசு போன ஆண்டு அந்த மறைக்கல்வி நன்னெறி தேர்வில். அதனால் முதலாவதாக உங்களுக்கு அருமையான பாராட்டுக்கள். இந்த உலகத்தில் எல்லா காரியங்களும் கிடைக்கிறது. ஆனால் இந்த இறை நம்பிக்கையும் நன்னெறியும் இதுபோல கத்தோலிக்க பள்ளிகள் மற்றும் ஆலயங்கள் அங்குதான் கிடைக்கும். நன்னெறி வேற எங்கேயும் கிடைக்கிறது இல்லை, இறை அறிவும் எங்கும் கிடைப்பதில்லை. எனவே இதை சிரத்தை எடுத்து செய்வது கத்தோலிக்க நிறுவனத்தினுடைய முதன்மையான கடமை என்பதை உணர்ந்து இந்த நிறுவனம் நாங்கள் சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவர்கள் செய்ய வேண்டிய பணிகளை மிக சிறப்பாக செய்து வருகிறார்கள். இதற்காக உழைக்கிற அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும் நானே போன வருஷம் உங்களுடைய பேப்பர்லாம் நானே உட்கார்ந்து திருத்தினேன். நானே எல்லா பேப்பரையும் அந்த சிறப்பு தேர்வு எழுதி எல்லா மாணவருடைய பேப்பரை திருத்தினேன். அதில் குறிப்பாக சேகர் நாட்டு பிள்ளைங்களோட பேப்பர் நான் தான் திருத்தினேன். ஏன் அப்படின்னா நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் மார்க் சொல்கிறதுனால என்ன தான் எழுதிருக்கீங்கன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பிரைமரிலாம் 98, 99 வாங்கினாங்க பிள்ளைங்க. ரொம்ப உண்மையிலேயே மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கு மற்ற பள்ளிக்கூடங்கள் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறது. அதனால் இந்த சப்ஜெக்டுக்கும் நீங்கள் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு செய்வது மிக சிறப்பானது. நம்ம பள்ளிக்கூடம் மறைக்கல்வி நன்னெறியில் முதல்ல வருதோ அதே பள்ளிக்கூடம் தான் ஸ்டேட் லெவல்லையும் முதல்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீ மறைக்கல்வியில் முதல்ல வர்றதுனால ஸ்டேட் லெவல்லையும் உங்கள் பள்ளி தான் என்ன ஆகும், மற்ற சப்ஜெக்ட்லையும் முதலாவதாக வரும். இந்த அறிவு வருகிற பொழுது கண்டிப்பாக ஞானம் கிடைக்கிறது, அறிவு தெளிவு கிடைக்கிறது. நீங்களாம் வெயில உட்கார்ந்துருக்கு. ஒரு சில நிமிடங்கள் ஒரே ஒரு கதை சொல்ற கேட்டுங்க. ஒரு அரசன் ஒருவன் இருந்தான், ஃப்ரெட்ரிக் த கிரேட். சொல்லுவாங்க மாமன்னன் ஃப்ரெட்ரிக் அப்படின்னு. அவன் எந்த நாட்டை சேர்ந்தவன் அப்படின்னா பிரஷ்யா அப்படிங்கிற நாட்டை சேர்ந்தவன். எந்த நாடு? பிரஷ்யா அப்படிங்கிற ஒரு ரஷ்யா கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பிரஷ்யா அப்படிங்கிற நாட்டை சேர்ந்தவன். அவன் இருந்தப்ப எல்லாரும் செல்வ செழிப்போடு மக்கள்லாம் மகிழ்ச்சியா சண்டை இல்லாம அமைதியா வாழ்ந்தாங்களாம். அந்த அரசனுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னா தன்னுடைய அரசவையில எல்லா அமைச்சர்கள் இருப்பது போல இந்த அரசன் இருப்பது போல ஒரு புகைப்படம் வைக்கணும் அந்த அரண்மனையில் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. இப்பெல்லாம் பாருங்க செல்ஃபி செல்போன் எடுத்துட்டே இருக்காங்க. அப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது இல்லையா? அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா ஓவியமா வரையணும். உடனே இந்த நாட்டில் யாரா மிகச்சிறந்த ஓவியன் அப்படின்னு கூப்பிட்டு அவன்கிட்ட சொல்லி இது போல அரசனும் அமைச்சர்கள் இருப்பது போல ஒரு ஓவியம் வரையணும் அப்படின்னு சொன்னான். அந்த ஓவியன் போய் அரசன் கூப்பிட்டு வரைய சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நுணுக்கமா உட்காந்து மெதுவா ஒன்னொன்னா வரைஞ்சிட்டே இருந்தாங்க. எதை முதல்ல வரைவாங்க?